நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி பார்க்க இருக்கோம். அது என்ன அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து தமிழில் எழுத முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யூபிஎஸ்சியோடைய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அகில இந்திய தேர்வு. ஆல் இண்டியா லெவலில் எல்லாருமே எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களுமே வந்து எழுதுவாங்க. அதனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராந்திய மொழிகளில் இந்த தேர்வு வந்து எழுத முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பாக நம்ம தமிழகத்தில் நாம் தமிழில் தான் எழுதுவோம். தமிழில் இந்த தேர்வு வந்து அணுக முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் உள்ளிட்ட பல தேர்வுகளுக்கு, பேங்கிங் எல்லாத்துக்குமே மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1க்குலாம் கூட எழுதி பாஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் நிறைய பேர் வந்து எழுத மாட்டாங்க. அவங்க வந்து இந்த சிலபஸ் பார்த்து கூட பயப்படுறதில்ல. மாணவர்கள் பொதுவாக இவ்வளோ படிக்கணுமே அப்படின்னு கூட நினச்சி அவங்க பயப்படுறதில்ல. முதல் தடையாக அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆங்கிலம் தான். ஆங்கிலம் தான் அவங்க முதல் தடையாக நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு மித்து தான். அது இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த காணொலி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூபிஎஸ்சி எக்ஸாமில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது, அதை நம்ம தமிழில் எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இந்த எக்ஸாமில் இருக்குது அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். பொதுவாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த எக்ஸாமுக்கு என்ட்ரி ஆகும் அப்படின்னா ப்ரிலிமினரி தேர்வு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் நம்ம எழுதுவோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும். இதுதான் இந்த எக்ஸாமினுடைய 3 நிலைகள் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேள்வித்தாள் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. கேள்வித்தாள் வந்து ஆங்கிலத்துலேயும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிலம் வந்து தெரிஞ்சிருக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளால் தமிழில் எழுத முடியும். இன்டர்வியூ நம்மளால் வந்து தமிழிலேயே வந்து எதிர்கொள்ள முடியும். இது எப்படி அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். முதல்நிலை தேர்வு வருடம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப பிப்ரவரி மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. வருடம் பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் யூபிஎஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 20லேருந்து ஒரு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் நடக்கும். எல்லா வருடமே ஜூன் மாதம் இந்த முதல்நிலை தேர்வு வந்து நடக்கும். நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த முதல்நிலை தேர்வில் வந்து 2 பேப்பர் வந்து நம்ம எழுதுவோம். ஒன்று வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவுத்தாள் 1, இன்னொன்று வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் 2. அதை வந்து நம்ம சிசெட் அப்படின்னு சொல்லுவோம். குடிமைப்பணி திறனாய்வு தேர்வு அல்லது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 பேப்பருமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் கேள்வித்தாள் வந்து இருக்கும். தமிழில் கேள்வித்தாள் வந்து இருக்காது. ஆங்கிலத்தில் மட்டும்தான் கேள்வித்தாள் வந்து இருக்கும். அப்போ இந்த தேர்வு கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போதும். ஆனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஆங்கில மொழி நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் இருக்க மாதிரி கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் படித்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு ஸ்டேஜ் இப்போ ப்ரிலிம்ஸ் கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து பாஸ் பண்ணலாம். பட் அதுக்குமே கூட உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எஃபோர்ட் போட்டு படித்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 1 ஆண்டுலேருந்து 2 ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படும். அப்படிங்கிறப்ப 1 ஆண்டுகள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, செய்தித்தாள் வந்து டெய்லி வாசிப்பீங்க. ஆங்கில செய்தித்தாள் நம்ம டெய்லியுமே வாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தி ஹிந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லியுமே வாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலம் என்பது இயற்கையாகவே வந்து புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள், என்சிஆர்டி புக்கு, இந்த மாதிரி நிறைய புக் படிக்கிறப்ப இந்த பேசிக்கான இங்கிலீஷ் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த கேள்வி நான் பார்த்தோம் அப்படின்னா, ரைட் டு ப்ரைவசி, தனியுரிமைக்கான உரிமை, அது வந்து கேட்குறாங்க. அது வந்து இந்திய அரசியலமைப்பில், கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இந்திய அரசியலமைப்பில் எந்த ஆர்டிக்கிளில், எந்த ஷரத்தில் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். அப்போ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த கேள்விக்கான பதில் நம்ம கொடுக்க முடியும். ஆர்டிகிள் 15 இருக்கா, ஆர்டிகிள் 19 இருக்கா, ஆர்டிகிள் 21 இருக்கா, ஆர்டிகிள் 29 இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21 கீழே தான் ரைட் டு ப்ரைவசி இருக்குது அப்படின்னு வந்து அதுதான் வந்து சரியான பதில். அது நமக்கு தெரியணும். இப்போது இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர் நம்ம எழுதுவோம். 2 பேப்பர்லையுமே கேள்வித்தாள் வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேப்பரில் வந்து நிறைய டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, ஜியாகிரஃபியிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, வரலாறுலேருந்து, புவியியல்லேருந்து, இந்திய அரசியல் அமைப்பிலேருந்து, பிறகு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க.
எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு பாடத்துலேருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதை பற்றின காணொலி இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காணொலி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து பாருங்கள். சிசாட் என்பது குடிமைப்பணி திறனாய்வு தேர்வு. ஆங்கிலத்தில் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. மென்டல் எபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் சார்ந்த கேள்விகள் இந்த பாடத்தில் வந்து கேட்பாங்க. பிறகு இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனும் இதில் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த தாளினுடைய கேள்விகளும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பேசிக் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த இங்கிலீஷ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ரேங்கிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் மெயின்ஸு இன்டர்வியூலாம் நம்ம போக முடியும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், நான் சொன்னேன் இந்த யூபிஎஸ்சியினுடைய சிவில் சர்வீஸ் தேர்வு வந்து 3 ஸ்டேஜஸில் இருக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ்னு பார்த்தோம், மெயின்ஸ்னு பார்த்தோம், இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோம். இந்த ப்ரிலிமினரி தேர்வு, இந்த ஆங்கிலம் தேவைப்படக்கூடிய இந்த தேர்வு வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் தேர்வு தான். இந்த தேர்வு வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும், இதில் வந்து 200 மார்க்குக்கு நீங்கள் அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் நம்ம எழுதுவோம். இதில் எவ்வளோ 200க்கு 200 எடுத்தாலுமே கூட இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய மார்க் வந்து நம்மளுடைய ஃபைனல் ரேங்கிங்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ இது ரெண்டுமே நாம் தமிழில் எழுத முடியும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஆங்கிலத்தில் கேள்வித்தாள் இருந்தாலும் இது வந்து ஃபைனல் ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ரேங்கிங்க்கு எடுத்துக்கக்கூடிய இந்த 2 தேர்வுகளுமே நாம் தமிழிலேயே, மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய தாள்களும் நம்ம தமிழில் எழுத முடியும். இன்டர்வியூமே நாம் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ண முடியும். அதை நாம் பார்ப்போம். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமில் மொத்தம் வந்து 9 தாள்கள் வந்து இருக்கும். டோட்டலாக 9 தாள்களில் முதல்ல தகுதித்தாள் அப்படின்னு 2 தாள்கள் வந்து இருக்குது. இந்த 2 தாள்கள் வந்து தகுதித்தாளாக வந்து இருக்குது. 2 தாள்கள் வந்து தகுதித்தாளாகவும் 7 தாள்கள் வந்து ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த 2 தாள்கள் வந்து தகுதித்தாள். நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதினா தான் மெயின்ஸ் வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த 2 தாள்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். குறிப்பிட்ட மதிப்பெண்கள் 33% மதிப்பெண்கள் எடுத்து இந்த தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த தாள் வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற இந்த தாள்கள் வந்து திருத்த ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த தாள்கள் மட்டும்தான் நமக்கு ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. இந்த 7 தாள்கள் மட்டும்தான் ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. மொத்தம் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து மொத்தம் வந்து 9 பேப்பர் வந்து இருக்குது. இந்த 9 பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலம் தகுதி தேர்வில் இந்த ஒரு ஆங்கிலம் அப்படின்னு ஒரே ஒரு தாள் இருக்குது. இந்த ஒரு தாள் மட்டும்தான் நாம் ஆங்கிலத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்ற 8 தாள்களுமே நாம் தமிழிலேயே வந்து எழுத முடியும். தகுதித்தாள் தமிழ் தாள் வந்து நம்ம தமிழிலே தான் எழுதுகிறோம். கட்டுரைத்தாள் ஒரு தாள் இதுவுமே நம்ம தமிழில் தான் எழுதுகிறோம். தகுதித்தாள் 1, கட்டுரைத்தாள் 1 நம்ம தமிழில் தான் எழுதுகிறோம். பொது அறிவுத்தாள் ஜெனரல் ஸ்டடீஸ் சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் GS1, GS2, GS3, GS4 இந்த 4 தாள்களுமே நாம் தமிழ்லேயே வந்து எழுத முடியும். அதே மாதிரி நம்மளுடைய விருப்பப்பாடம் என்ன விருப்பப்பாடம் எடுக்கிறீங்களோ அந்த விருப்பப்பாடத்தையும் நாம் தமிழ்லேயே எழுத முடியும். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 தாள்கள் நாம் தமிழிலேயே எழுத முடியும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டர்வியூக்கு வந்து வருவோம். இன்டர்வியூ என்பதும் தமிழில் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். முதல்ல அந்த ப்ரிலிமினரி தேர்வு வந்து கிளியர் பண்ண அப்புறம் வந்து நம்ம டேஃப்னு சொல்லி ஒன்று நாம் ஃபில் பண்ணுவோம். டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் வந்து டேஃப் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப இன்டர்வியூ வந்து நம்ம தமிழில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிரான்ஸ்லேட்டர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து UPSCயே வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலிமா நாம் இன்டர்வியூ வந்து தமிழில் கொடுக்க முடியும். எனவே இந்த மெயின்ஸ் எக்ஸாமும் நம்மளால் வந்து தமிழில் பண்ண முடியும். இன்டர்வியூ நம்மளுக்கு தமிழில் பண்ண முடியும். UPSC எக்ஸாம் வந்து படிக்கணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு கிடையாது, தமிழில் வந்து படிக்க முடியும். பட் இருந்தாலும் கூட ஒரு சில சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தகுதியான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்க மாதிரி தமிழ் வழியில் படிக்கிறப்ப ஒரு தகுதியான புத்தகங்கள் வந்து இல்லை. நம்ம பேசிக்ஸுக்கு வந்து தமிழ்நாடு பள்ளி பாடநூல்களே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ஹையர் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டான புக் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நம்ம ஆங்கிலத்தில் அந்த தேர்வை அப்ரோச் பண்ணுறத விட தமிழில் அப்ரோச் பண்ணுறப்ப நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கீங்க, தமிழில் தான் இந்த எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தமிழிலேயே எழுதி இந்த தேர்வு வந்து நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும். நிறைய IAS ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தமிழிலேயே மெயின்ஸ் எக்ஸாமும் தமிழில் தான் எழுதியிருக்காங்க, இன்டர்வியூவும் தமிழில் தான் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா பேர் வந்து தமிழிலேயே எழுதி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே போஸ்டிங் வாங்கினவங்களும் IAS ஆனவங்களும் வந்து நிறையா பேர் இருக்காங்க. அதனால் தமிழிலேயே எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணினாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக
அதாவது ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் யாருமே பண்ணலை அப்படின்னாவே நம்ம அந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிக்கணும், கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான இந்த தேர்வு இது வந்து ஒரு தேர்வு தான். இந்த தேர்வு வந்து வருடம் 1000 பேர் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் தமிழ் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களால முடியுது அப்படின்னா நம்மளால் எப்படி முடியாது? அப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணும். முடியாத ஒரு விஷயத்தையே நம்ம கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாராலையும் முடிஞ்ச விஷயத்தை ஏன் நம்மளால் முடியாது? அப்படி தான் நீங்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே இவ்வளோ சவால்கள் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்றைக்குமே அந்த வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான். யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லை, நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் புக்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தேடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு தடவை கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். அதனால் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொழி தெரியணும் அப்படின்லாம் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் இருக்காமல் தைரியமாக நீங்கள் படிங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி தமிழில் எழுதி கிளியர் பண்ணவங்கள்ட்ட நீங்கள் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். நானும் உங்களுக்கு தமிழில் என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குது, எப்படி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம், தமிழில் என்னென்ன சோர்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். தமிழ்லேயே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா எப்படி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.